ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி போர்ட்டல் ரிலேட்டட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற மாடல்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச் மந்த்துக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதோட பிடிஎஃப் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ச் மாதம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்னென்னலாம் நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி தான். ஹோம் பேஜ் போர்ட்டலில் ஒரு சேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன், ரீஃபண்ட், அப்புறம் வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஜிஎஸ்டியோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் மணிப்பூர் ஸ்டேட்டோட வெப்சைட் லிங்க் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டேக்ஸ் வெப்சைட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னாக்க நம்ம தமிழ்நாடோட கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் இதில் லிங்க் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக மணிப்பூருக்கு இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சேஞ்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி சர்ச் பண்ணுற மோடு, டெம்பரவரி ஐடியை வச்சுமே நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஜிஎஸ்டி நம்பரை சர்ச் பண்ணுறோன்னாக்கா இந்த ஹோம் ஸ்க்ரீனில் சர்ச் taxpayerல ஜிஎஸ்டி நம்பரை வச்சு பண்ணலாம், இல்லை பேன் நம்பரை வச்சு பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஐடி அப்படின்னு புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்பரவரி ஐடியை வச்சுமே சர்ச் பண்ணலாம். மொபைல் நம்பரை வச்சோம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணலாம். இது ஒரு சேஞ்சஸ் புதுசாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் ஆத்தென்டிகேஷன். டிசிஎஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவங்க ரிவேகேஷன் ஆஃப் அப்ளிகேஷனை பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் கட்டாயமாக பண்ணணும். அதே மாதிரி சிஎம்பி 02, அதாவது கரண்ட் இயர் 2022-23க்கு யாராச்சும் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாற விருப்பப்பட்டால் அதுக்கான ஃபங்க்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் ஸ்கீம் சப்ளை ஆஃப் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜியோ மேப், நம்ம பிளேஸ் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் போர்ட்டலில் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் எம்எம்ஐ மேப் மை இந்தியா அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவுமே எனேபிள் பண்ணிட்டாங்க. உங்கள் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸாக்டாக பிஸ்னஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை நம்ம பின் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா GSTR-2B அதில் என்ன வேல்யூ வருதோ அதை தான் இன்புட்டாக நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற ரூல் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் WA அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. போர்ட்டலில் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி நம்ம ஏதாச்சும் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வார்னிங் மெசேஜும் வரும். அதே மாதிரி DRC-03 பேமெண்ட் பண்ணும்பொழுது இந்த பேமெண்ட் ரேஷியோவும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா taxpayer லோன் அப்ளை பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. முத்ரா லோன் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 10 lakh வரைக்கும், MSME லோன் அப் டு 5 crore வரையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்ளிகேஷனுமே இருக்குது. நம்ம அப்ளை பண்ணோன்னா எலிஜிபிலிட்டி இருந்தாக்க கொடுப்பாங்க. அதே மாதிரி GSTR-5 ரிட்டர்ன் இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஃபைல் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DDS TCS கிரெடிட் ரிசீவ்டு ஆஃப்லைன் டூலும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கொரி ஐஸ்கேட் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்டில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் அதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வெபினார். இப்போ மார்ச் மந்த் நடந்த வெபினாரோட லிங்க்கை இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுனாக்கா ஸ்மார்ட் சர்ச் HSN. இப்போ HSN எப்படிலாம் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற வெபினார் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட வேரியஸ் வெர்ஷன் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மராத்தி அதோட யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னாக்கா இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னாக்கா நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவுமே பார்த்துக்கலாம். இதுதான் மார்ச் மந்தில் நடந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவே பில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. இவே பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு, ஜென்ரேட் பண்ண இவே பில் தப்பாக ஜென்ரேட் பண்ணாலும் தப்பு. இதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு செப்பரேட்டாக இதுக்கு ஒரு ஸ்குவாட் டீம் ஒன்று அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் நம்மளோட வெஹிக்கிளை வெரிஃபை பண்ணுவாங்க. இவே பில்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் இவே பில்லை தப்பு பண்ணி ஆஃபீஸர் வண்டியை சீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா வண்டியை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பெனால்ட்டி கட்டியே ஆகணும். மினிமம் பெனால்ட்டியை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸ் அமௌண்ட்டில் 200% வரைக்கும்
பெனால்ட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸருக்கு பவர் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து இவே பில் போகிறதுல நிறையா சின்ன ட்ரேடர் எல்லாரும் வந்து சிரமப்படுறாங்க. இப்போ இந்த இவே பில் ரிலேட்டடாக A to Z வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகமும் வந்து கிளியர் ஆயிரும். இந்த கிளாஸில் அப்படி என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவே பில்னா என்ன, அதே மாதிரி இவே பில்லோட ஹிஸ்ட்ரி, இவே பில்லோட பெனிஃபிட் என்ன, கவர்மெண்ட் வந்து ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு இவே பில் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன், இவே பில்லுக்கான ரூல் என்ன, இவே பில் வந்து யார் ஜென்ரேட் பண்ணணும், இவே பில் போர்ட்டலில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இவே பில் போர்ட்டலில் எப்படி லாகின் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இவே பில் போர்ட்டலில் இவே பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, பார்ட் பினா என்ன, அந்த பார்ட் பியை எப்படி அப்டேட் பண்ணுறது, இவே பில் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வேலிடிட்டி டைமிங்கை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வெஹிக்கிள் மோடை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இவே பில்லை வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது, இவே பில் வந்து எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண இவே பில்லை கேன்சல் பண்ணுறது, அதே மாதிரி பிரிண்ட் எப்படி எடுக்கிறது, பல்க் இவே பில் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது, இவே பில் போர்ட்டலுக்கான சப் யூசர் லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த லாகின் ஐடியில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படி, அதை மாடிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில். அதே மாதிரி இவே பில் போர்ட்டலில் வந்து கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டோட பர்பஸ் என்ன, அதில் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. வெஹிக்கிள் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸில் வந்து அன்னெசரியாக வந்து ஹால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க அதுக்கான இன்டிமேஷன் போர்ட்டலில் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஸ்குவாட் ஆஃபீஸர் வந்து வெஹிக்கிளை வந்து சீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாக்க ஃபர்தராக வந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இவே பில்ல வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. GST M-OV-01லேருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்மோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள்னா, ஸ்குவாட் ஆஃபீஸர் வந்து நம்ம வெஹிக்கிளை சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அப்போ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதோட மீனிங், இவே பில்லுக்கான பெனால்ட்டி ரூல் என்ன, ஒன்ஸ் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து நமக்கு பெனால்ட்டி போட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதாவது இவே பில் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை எப்படி நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோவோட உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்க இவே பில் சம்மந்தப்பட்ட A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னா இது 100% ப்ராக்டிக்கல் செஷன். இந்த கிளாஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க அக்கௌண்டிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணுறவருக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லை, அவர் வந்து ஒரு லாஜிஸ்டிக் பர்சன் இல்லை மார்க்கெட்டிங் பர்சன் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களெல்லாம் இந்த கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ண சொன்னீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வர 23, 24 2 நாள் கிளாஸ் தான் இது. டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30லேருந்து 9:30 மணி வரைக்கும். சாட்டர்டே சண்டே ஒரு நாளைக்கு 2 hours இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணுன்னாக்கா கூகுள் மீட்டில் தான். இது ஒரு லைவ் கிளாஸ் தான். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. பட் இந்த இவே பில் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால 60% வந்து ஆஃபர் பண்ணி ஃபைனலாக வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பேமெண்ட் எப்படி பண்ணணுன்னாக்கா உங்கள் கன்வீனியன்ட் தான். பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இந்த கிளாஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி A to Z வரைக்கும் இவே பில் சம்மந்தப்பட்ட அனைத்து டவுட்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை தவிர வேறு என்ன அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னாக்கா இந்த கிளாஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அன்றைக்கி நடக்கிற அந்த 2 நாள் கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வந்து ஃபர்தராக வந்து ஒரு 7 days ஃப்ரீ அக்சஸ் இருக்கும். எதுக்காகனாக்கா அவங்க ஃபர்தராக வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிறதுக்காக. இந்த கிளாஸில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணுவோம். அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஜிஎஸ்டி ரிலேட்டட் டவுட்டை வந்து நீங்கள் சாட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி நாலேஜை மற்ற மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் டவுட்டை வந்து மற்ற ரிசோர்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இதை தவிர டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரீ குரூப் இருக்குது. அதுலேயும் உங்களை மெம்பரை ஆட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோன்னாக்கா ஃபர்தராக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி கிளாஸில் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த கிளாஸோட டீட்டெயில். ஸோ இப்போ இதில் கோட் பண்ணியிருக்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான். உங்களோட ஸ்டாஃப் யாராச்சும் இவே பில் ரிலேட்டடாக நாலேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கிளாஸில் அவரை கலந்துக்க சொல்லுங்கள். 100% அவர் நாலேஜ் கெயின் பண்ணுவார். தேங்க்யூ.